ஒவ்வொரு நாளும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே இவ. எப்படியாவது இந்த ஆசிட்ட அவன் மூஞ்சில ஊத்திடலான்னு பார்த்தா மாட்ட மாட்டிக்கிறாளே. ஒண்ணு அந்த போலீஸ்காரன் பக்கத்துல இருக்கான், இல்லைன்னா அந்த எஸ்ஐ பக்கத்துல இருக்கான். யாராவது அவ பக்கத்துல இருந்துகிட்டே தான் இருக்காங்க. தனியாவே என்னைக்கும் மாட்டவே மாட்டிக்கிறாளே. என்ன பண்றது என்ன பண்றது யோசிடா சேகர். இப்படியே விட்டா ஒரு வேலை ஆகாது. ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். மாமா யோ, என்ன மாப்பிள இங்க உட்கார்ந்துருக்க? உன் தலையிலேயே உட்கார்றது ஏன் மாப்பிள? ஏன் உனக்கு இந்த கொலவெறி? எதுக்காக இவ்வளவு டென்ஷனு? யோ மாமா, எனக்கு இருக்க டென்ஷன்ல உன்னை தூக்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவேன் பாத்துக்க. ஐயோ, என்னையவே தூக்கி சாப்பிட்டேன்றேனா அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆமா, பிரச்சனை தான். என்னையா மாப்பிள அப்படி பிரச்சனை? இந்த பூமாரி பிள்ளை மேல எதையோ ஊத்தணும்னு சொன்னியே, அதை ஊத்தி மாட்டிக்கிட்டியா என்ன? ஓ பொய்யா பேசியா? நான் ஊத்தி மாட்டிக்கிறேனோ இல்லையோ, ஆனா நீ சொல்றத கேட்டே மாட்டிக்கிறேன் போலயே. என்ன மாப்பிள்ள சொல்ற? இன்னும் அவன் மேல ஊத்தலையா? நீ வேற சத்தமா பேசி யாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு விட்டுறாத, அப்புறம் அவ்வளவுதான். மாப்பிள்ள இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த விபரீத முடிவு? பேசாம இந்த முயற்சிய கைவிட்டுறலாமே. அப்படி மட்டும் என்னால பண்ணவே முடியாதியா? ஏன் மாப்பிள்ள ஏன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? இப்ப இருக்க காலத்துல விரும்பின பொண்ணை விட்டுட்டு போயிருதுங்க. அந்த பிள்ளை ஒண்ணு விரும்ப கூட இல்ல. அப்புறம் ஏயா மாப்பிள்ள உனக்கு இந்த ஆசை? ஆசைதாயா, ஆசைதான். காதல்ல ரெண்டு விதமான காதல் இருக்கியா. அதுல பசங்க நமக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அந்த பொண்ணு நல்லா வாழட்டும்னு நினைப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு கிடைக்காத பொண்ணு எவனுக்கும் கிடைக்க கூடாது. யோ மாப்பிள்ள பாரியா, சும்மா சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். அவன் முகத்தை நான் நாசமாக்கியே ஆகணும். சரியா, நீ என்னமோ பண்ணிட்டு போய் தோல, என்ன ஆள விடு. விட்டுருவேன். பாரியா, அந்த ஆசிட வாங்கிட்டு வந்து இத்தனை நாள் ஆச்சு, ஆனா ஒரு நாள் கூட எனக்கு அதற்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏதாவது ஒரு வழி சொல்லு. டேய் என்னடா நீ என்னையும் உன் கூட கூட்ட சேர்த்துட்டு இருக்க? இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யோ இப்ப மட்டும் நீ இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லலன்னு வச்சுக்க, 4 பேர் முன்னாடியே அதை அவன் மேல தூக்கி வீசிட்டு அப்புறம் நீ தான் ஊத்த சொன்னு சொல்லிடுவேன் பாத்துக்க. என்னது, நான் ஊத்த சொன்னேன்னு சொல்லுவியா? இதனடா பெரிய அக்கிரமமா இருக்கு. தெரியுதுல. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. மாப்பிள்ள, உன் மூளைய விட என் மூளை அவ்வளவு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாதுடா. உனக்கு இருக்க அறிவு கூட எனக்கு இருக்காது. அதனால உன் மூளைய கசக்கி பிழிஞ்சு ஏதாவது யோசிச்சுக்க, என்ன ஆள விட்டுரு. இவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு புத்தி? பூமாரி மேல ஆசிட் ஊத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை என்னால நம்பவே முடியலையே. நம்ம ஊர்ல இப்படிமா ஆள் இருக்காங்க? இந்த பூமாரி அப்படி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. எதுக்காக பூமாரி மேல இவன் ஆசிட் ஊத்தணும்னு இவ்வளவு கொலவெறியா இருக்கான்? இங்க பாரியா, நீ மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லலன்னு வச்சுக்க. என்னடா இது அநியாயம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அந்த பூமாரி வாழ்க்கைய நாசமாக்கியே ஆகணும். எனக்கு கிடைக்காதவ எவனுக்கும் கிடைக்க கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் கூட சுத்திட்டு இருக்குது எனக்கும் பிடிக்கல. என்னது, இன்ஸ்பெக்டர் கூட சுத்திட்டு இருக்காளா? இன்னைக்கு அவரை நினைச்சு புலம்புனப்பவே நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு. ஆனா இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஆனா அவ அந்த இன்ஸ்பெக்டரை விரும்பினா இவனுக்கு என்ன? அப்போ இவனும் பூமாரிய விரும்புறான், அப்படித்தானே? யோ மாப்பிள்ள, 1000 தான் இருந்தாலும் அது நீ விரும்புற பொண்ணியா? அந்த பொண்ணை போய் நாசமாக்கணும்னு நினைக்கிறியே. பாரு, அவளை நான் விரும்பல அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ நல்லா இருக்க கூடாது. அழகா இருக்கின்ற திமிர்ல தானே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த ஊர்லயே இத்தனை வருஷமா பிறந்து வளர்ந்தவன் நான். 2 வருஷமா அவ பின்னாடி சுத்தி இருக்கேன். ஆனா என்னன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? 2 வருஷமா பூமாரி பின்னாடி சுத்தினானா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஓ மாப்பிள்ள, உனக்கு மட்டும் அந்த பொண்ணை பிடிச்சா போதுமா? அந்த பொண்ணுக்கும் ஒன்ன பிடிக்க வேண்டாம்? அதெல்லாம் எனக்கு இப்ப அவசியமே இல்ல. ஏன்னா அவ கூட நான் வாழ போறதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவ அந்த இன்ஸ்பெக்டர் கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல. அதனால அவ வாழ்க்கைய நாசமாக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டரும் பூமாரியும் சேரவே கூடாது.
அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நீ ஏதாவது ஒரு வழி சொல்லு. வழிதானே நான் சொல்றேன். ஐயோ, இவ பூமாரியோட அண்ணி இல்ல, இவன் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ. இப்போ என்ன செய்யறது? இவன் கூட சேர்ந்து சுத்தின பாவத்துக்கு நாமளும்ல மாட்ட போறோம். நீயா? ஏண்டா டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு மேல, அதுவும் என் நாத்தனார் மேல ஆசிட் ஊத்தணும்னு நினைப்பேன். ஓஹோ, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? இப்படி அடுத்தவங்க பேசுனத ஒட்டு கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்னது ஒட்டு கேட்டனா? நான் கேட்டதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன காரியம் பண்ற? ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா? இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. ஓடி போகணுமா? என் நாத்தனாரோட வாழ்க்கைய நீ கெடுக்கணும்னு நினைப்ப, அதை கேட்டுட்டு நான் பேசாம போகணுமா? இப்பயே ஊரை கூட்டி எனக்கு ஒரு முடிவு கட்டல. ஏம்மா பிரியா, அதெல்லாம் வேண்டாமா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவன் கூட சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஏம்மா, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இந்த சம்பந்தமும் இல்லாமதான் இவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியா? அம்மா பிரியா, உன் காலில் கூட விழுகிறேன். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. மாமா, ஏண்டா உனக்கு இந்த கொலை வெறி? அப்படி அவ என்ன பண்ணா? உன்னை ஏமாத்திட்டு வேணான்னு விட்டுட்டா போயிட்டா? 2 வருஷமா நான் அவளை காதலிச்சிட்டு இருக்கேன். 2 வருஷமா அவ பின்னாடியே சுத்தி இருக்கேன். ஆனா என்ன விட்டுட்டு நேத்து வந்தவன் அந்த போலீஸ்காரன். அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? என்ன விட்டுட்டு அவனை காதலிக்கிறா. அதுக்குத்தான் அவளுக்கு இந்த தண்டனை. 2 வருஷமா நீ காதலிச்ச? ஆமா, 2 வருஷமா நான் காதலிச்சேன். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு எதுக்கு வெக்கமா இருக்கணும்? நான் வேண்டாம், அவ வேணும்னு போயிட்டாளே, அதுக்குத்தான் அவளுக்கு இந்த தண்டனை. தண்டனையா? அப்படி என்ன அவ பெருசா தப்பு பண்ணிட்டா? உன்னை லவ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வேணான்னு அந்த போலீஸ்காரன் பின்னாடியே போனா? இல்ல, நீ வேணும்னா அவ பின்னாடி 2 வருஷமா சுத்தி இருக்கலாம். ஆனா அவ உன்னை எடுத்து பாத்துருப்பாளா? நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா? உங்களுக்கு வேணும்னா காதலிச்சுப்பீங்க, உங்களுக்கு வேணும்னா என்ன வேணா பண்ணுவீங்க, அப்படித்தானே? என்னடா இதுல என்ன காதல் இருக்கு? மண்ணாங்கட்டி காதல். உன்னோடதெல்லாம் காதலே கிடையாது. காதல்னா என்னன்னு தெரியுமா? பாரு, மத்தவன் மாதிரி என்னால தாடி வளர்த்துக்கிட்டு அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலேன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது. தடுத்தா என்ன பண்ணுவ? தடுத்துதான் பாரு. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவ என் கையில சிக்கிதானே ஆகணும். நீ என்ன அவ பின்னாடியே கொடுக்கு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்ப? இல்ல அப்படித்தான் இருக்க முடியுமா? ஒருவேளை இதனா ஊருக்குள்ள சொன்னா சொல்லிதான் பாரு. தைரியமான பொம்பளையா இருந்தா சொல்லி பாரு. நீ பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்ணுங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்களா என்ன? திருப்பி அடிக்கவும் செய்வோம். நான் இருக்கிற வரைக்கும் பூமாரிய உன்னால எதுவும் பண்ண முடியாது. சவாலா? இந்த சேகர் கிட்டயே சவாலா? அப்படியே வச்சுக்க. அப்படியா? அப்படின்னா இந்த திருவிழா முடியறதுக்குள்ள அவ மேல இந்த ஆசிட்ட நான் ஊத்தல, நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கல. பொண்ணுங்க பொறுமையா இருக்க வரைக்கும் தான் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நல்லது. நாங்க மட்டும் பொறுமையை இழந்துட்டோம். ரெடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னால என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்க. எனக்கு திருவிழா வரைக்கும் தான் டைம். நீ யார்கிட்ட வேணா சொல்லு, எவன்கிட்ட வேணா சொல்லு, எவனுக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா, யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஓ சவாலுக்கு நான் ரெடி. நானே என் பூமாரிய எப்படி காப்பாத்துறேன்னு பாரு. நீங்க ப்ரொபோஸ் பண்ணனுக்கு இந்த லட்சணம், இதுல லவ் வேற பண்ணுவாங்களே, இந்த கன்றாவியெல்லாம்
எப்படி நான் பார்க்க போறேன்? நாம இப்பெல்லாம் உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாட்டா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நாம இப்படி எல்லாம் சந்திக்கிறோம். ஆமாமா. அம்மலட்சுமி மாப்பிள்ளை எங்க? அவர் எங்கனே? அவர் தானே இப்பெல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க போறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வந்தோமா வீட்டுக்கு வந்து கொரட்டை விட்டு தூங்கணுமான்னு தான் இருப்பாரு. தாத்தா அப்படிலாம் பேசுற? வேலைக்கு போயிட்டு வர்ற மனுஷன் நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சிருப்பாரு. அவரே அலுப்புல வருவாரு. அவருக்கு எங்க உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்க போகுது? ஆமாப்பா, அதுவும் சரிதான். அவரே அடுத்து சலத்து வராரு. வந்து எங்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து பேசுவாரு. அப்புறம் அவர் போய் தூங்கிடுவாரு. நானும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறவே மாட்டேன். நம்ம வீட்டுக்காக உழைக்கிற மனுஷன் நிம்மதியா தூங்கட்டும்னு விட்டுருவேன். அந்த இப்பதான் சொன்னீங்க அவர் கொரட்டை விட்டு தூங்கிடுவாருன்னு. இப்ப என்னமோ தாத்தா கிட்ட மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே. ஆமாத்தா, நம்ம வீட்டுக்காக உழைக்கிற மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்றது? அங்கிட்டும் பேசிக்கிற வேண்டியதா, இங்கிட்டும் பேசிக்கிற வேண்டியதா. அதுவும் சரிதான். ஆமா, சம்மந்தி அம்மா வெங்க அவங்க மாத்திரை போட்டுட்டு படுத்துட்டாங்கம்மா. அதுவும் சரிதான். வயசான ஆளு தானே. ஆமாம்மா. வாயா வெற்றி, உட்காரு. என்ன அத்தை, எல்லாரும் இங்க வந்து உட்காந்துட்டீங்க? சும்மா தாயா, கொஞ்ச நேரம் எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டு இருக்கலாமேனு. ஓ அப்படியா, சரிதான். ஐஷு, ஏன்ட்ட நீங்க கோயில்ல வெண்பொங்கல் வைப்பீங்களா இல்ல சக்கரை பொங்கல் வைப்பீங்களா? எல்லா கோயிலையும் சக்கரை பொங்கல் தான் வைப்பாங்க. எந்த கோயிலையும் வெண்பொங்கல் வைக்க மாட்டாங்க. ஓ அப்படியா, சரித்த. ஐஷு, அந்த பொங்கல் சக்கரை போட்டு வைப்பீங்களா இல்ல வெல்லம் போட்டு வைப்பீங்களா? ரொம்ப ஓவரா பண்றாளே. நான் கூப்பிட்டா எதுவுமே தெரியாத மாதிரி ஏதோ அத்தையிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஐஷு, வெல்லம் போட்டு தான் வைப்பாங்க. ஏ ஐஷு, ஏன்ட்ட மண்டை வெல்லம் போடுவீங்களா இல்ல? உன் மண்டையில போடுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் அத்தையிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு காது கேட்கல. ஏ ஐஷு, என்னையா வெற்றி, எதுவும் வேணுமா என்ன? இல்ல அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம். ஐஷு, என்ன பிரச்சனை உனக்கு? மது எங்க? ஏ உன்னதான் கேக்குறேன், மது எங்க? எனக்கு தெரியாது. அம்மா இந்த வந்துட்டால இவன் உடனே வாய பழந்துருவானே. அம்மா காஃபி. கொண்ட மது. இப்ப போய் எதுக்குமா காஃபி எல்லாம்? எனக்கு தெரியுமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி குடிப்பீங்கன்னு. எடுத்துக்கோங்க. என்னடா சாமி, முடியல. ஏன், என்ன பண்ணுது? இந்த கன்றாவியெல்லாம் என் கண்ணால பார்க்க முடியலடா. இத பார்க்கணும்னு அந்த ஆண்டவையை நீங்க கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு. பொறாமடி. எனக்கும் மதுக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும்? அது கேவலமா இருக்கும். அப்படிங்கிற? ஆமா. செக் பண்ணி பாத்துடலாமா? வேணாண்டா. இரு ஐஷு, செக் பண்ணி பாத்துருவோம். வேணா வெற்றி, இங்க பாட்டி தாத்தா அப்பா அத்தெல்லாம் இருக்காங்க. உன் சேட்டைய இங்க காமிக்காத. ஆட்டின மவனை தின்னு கட்டிடுவாங்க. அதுல ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நீ எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. அந்த கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டேனே. அவ எப்படி இருக்கா? கறிக்கிட்ட மாதிரி இருக்க. நீ எப்படி இருக்க? ஏய், கலரை பத்திலாம் பேசக்கூடாது. நீயும் தான் பாக்குறதுக்கு பரு கன்றாவியா இருக்க. நான் என்ன சொல்லிட்டா இருக்கேன்? எப்படி என்ன காலி பண்றான் பாரு. விட்டு விட்டு வேணாம். சொல்றத கேக்குறானான்னு பாரு. என்ன பண்றீங்க? தள்ளி நிலுங்க. எதுக்கு பயப்படுற? ஒரு நிமிஷம் இரு. அடங்குறானான்னு பாரு. அம்மா இருந்திருக்கணும் இந்நேரம். அப்புறம் தெரியும் இவன் மவுசு என்னன்னு. என்ன கேக்குறீங்க அவகிட்ட? நம்ம ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். டேய் வெற்றி, நீ மத கிட்ட நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, கேள்வி சும்மா இருக்கா? அப்படி கேள பார்த்தா. இன்னும் இல்ல பார்த்தா, மதுக்கு முடி நீளமா இருக்கு பத்தியா? ஆமா. அதான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றானே அத கேட்டு நீ என்ன வெற்றி பண்ண போற? இன்னும் இல்லாத, நம்ம ஐஷுக்கும் முடி கொஞ்சமா தான் இருக்கு. அதான் மது கிட்ட அவளுக்கு கேட்க கூச்சமா இருக்குன்னு என்ன கேட்க சொன்னா. அட பாவி, லேட் அப்படியே திருப்பி போட்டுட்டானே. அதான் அத்த,
நான் கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அட பாவிகளா, அவன் சொல்றது அப்படியே நம்புறாங்களே. ஃப்ராடு சரியான ஃப்ராடு. ஏன் அப்பெல்லாம் பொய் சொல்றீங்க? வயசு சொன்ன மாதிரி நீங்க சரியான ஃப்ராடாத்தான் இருப்பீங்க போலயே. அவளை விட நீ சொல்லு, உனக்கும் எனக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியாதுப்பா. நிஜமா தெரியாது? தெரியாதே. என் பொண்ணுக்கும் வெற்றிக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அதுக்கான கொடுப்பனதான் என் பிள்ளைக்கு இல்லாமையே போயிருச்சு. யாரு சம்மதிச்சாலும் இந்த விஷயத்துக்கு என் அண்ணி சம்மதிக்கவே மாட்டாங்களே. லட்சுமி, அம்மா என்னத்த பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ ஒரு யோசனை. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, கண்டிப்பா நீ உன் மனசுல நினைச்சது நடக்கும் தா. என் மனசுல நினைச்சது அம்மாக்கு எப்படி தெரியும்? அதுவும் நடக்கும்னு வேற சொல்றாங்களே. நான் என்ன நினைச்சேன், நீங்க எது நடக்கும்னு சொல்றீங்க? நீ என்ன உன் மனசுல நினைச்சியோ அது நடக்கும்னு நான் சொல்றேன். அதுதாம்மா. என்னதுன்னு உனக்கு தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் அண்ணனுக்கும் இருக்க உறவை யாராலையும் முறிக்க முடியாது. உங்களுக்கு அப்புறமும் இந்த உறவு தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அம்மா, நான் சொல்றது உண்மைதான் லட்சுமி. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். இத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன் உன் அண்ணியே நினைச்சாலும் தடுக்க முடியாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2 நாளா இந்த இன்ஸ்பெக்டர் ஊருக்குள்ள ஆளையே காணுமே. ஒருவேளை நம்மளை பார்த்து மிரண்டுட்டாரோ? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இருக்க. அப்புறம் எங்க அந்த ஆளு போனாரு? இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஆள் இந்த பக்கமா தானே வருவாரு. இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போடும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 2ல ஒரு முடிவு என்னன்னு கேட்டுட்டு தான் போடும். கூட சுத்திட்டு இருந்தவளுக்குலாம் நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ மாதிரி நீ என்னடனா இப்படி தன்னந்தனியா சுத்திட்டு இருக்க? கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கப்படியா என்ன? பொண்டாட்டின்னு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தார்ல, என் மனசுல ஆசையை வளர்த்தாருல, இன்னைக்கு 2ல ஒரு முடிவு என்னன்னு கேட்காம இந்த இடத்த விட்டு நகலக்கூடாது. வராரு. என்ன நம்மால இங்க நிக்குது? ஒருவேளை எனக்காக இருக்குமோ? இருக்கலாம். 2 நாள் நான் இல்லாம பிள்ளை ஏங்கி போயிருச்சு போல. இருந்தாலும் கண்டுக்கிற கூடாது. என்ன செய்யறான்னு பாப்போம். என்ன, நான் இங்க நிக்கிறத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்டுக்காம போறாரு? இந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கண்டுக்காம போவாரு? பொண்டாட்டின்னு என் பின்னாடி சுத்தி என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப பாரு கண்டுக்காம போறத விட்டுருவனா நான்? யோ இந்தயா போலீஸ்காரே, யோ என்ன நாய் குலைக்கிற சத்தமெல்லாம் கேக்குது பாரு எப்படி போறாருன்னு. யோ இந்தயா போலீஸ்காரே. இதுக்கு மேல யோ கீவெல்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது. யோ ஆதி. என்னது ஆதி? அடங்கொப்பமவளே, இருடி வர்றேன். என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலையே. எப்படி கூப்பிட்ட? நான் கூப்பிட்டது இருக்கட்டும், நீ ஏயா என்ன அடிக்க போற மாதிரியே நிக்கிற? நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? நான் ஒன்னும் தப்பாலாம் கூப்பிடலையே. தப்பா கூப்பிடலையா? யோன்னு தான் கூப்பிட்டேன், நீ திரும்பி பார்க்கல. அதனாலதான் பேர் சொல்லி கூப்பிட்டேன். நீயா எனக்கு பேர் வச்ச? அது என்ன உரிமையா கூப்பிடுற? இது என்னையா கொடுமையா இருக்கு? கூப்பிடுறதுக்கு தானே பேரு. யோன்னு கூப்பிட்டேன், திரும்பல. அதனாலதானே ஆதியன்னு கூப்பிட்டேன். அது ஒரு குத்தமா? ஏதோ என்ன அடிச்சு பின்னி எடுக்கிற மாதிரியே இருந்தாலும் வந்து நிக்கிறாரு. நான் உங்க பேர் சொல்லி கூப்பிட்டது தப்புதான். அதுக்காக என்ன அடிச்சு கிடிச்சு இப்ப போட்டுறாதீங்க. பயந்துட்டா. என் மேல இவ்வளவு பயம் இருக்கு. பயந்துகிட்டு பயப்படுற மாதிரி எப்படி பேசுறா? எதுக்கு கூப்பிட்ட? நான் கூப்பிட்டது இருக்கட்டும், நீங்க இந்த ரியாக்ஷனை மாத்துறீங்களா? எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பாடி பில்டர் நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட இருந்த ஒன்ன காணோம், யாரோ திருடிட்டாங்க. திருடிட்டாங்களா? என்னவா இருக்கும்? காணோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ரோட்ல போற இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வம்பளுக்க கூடாது. வம்பளுக்குறனா? நானா?
என்ன நானா? நான் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு அவசியமே இல்லை. அது உங்ககிட்ட தான் இருக்கு. திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன். என்கிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருந்து அப்படி எதையுமே நான் திருடலையே, ஐ மீன் எடுக்கலையே. இல்ல, நீங்க தான் வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேனா? என்ன வச்சிருக்கேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏய், நீ என்ன லூசா இல்ல பைத்தியமா? என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? உங்ககிட்ட இருந்து எதையும் திருடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இல்ல, நீங்க தான் திருடி இருக்கீங்க. நான் திருடனா? என்னவ நான் 2 நாள் இல்லாத நேரத்துல பைத்தியம் ஆயிட்டாளா? ஏன் பூமாரி, உன் மண்டையில கிண்டையில யாராவது அடிச்சாங்களா? மண்டு மண்டு, இதுக்கு மேல என் காதல நான் எப்படி சொல்றது? ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு நான் இவ்வளவு தூரம் சொல்றேனே, இந்த ஆளுக்கு இது புரியுதா? பால் பூமாரி, நான் உண்மையா சொல்றேன். உன்கிட்ட இருந்து எதையும் திருடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் என் இதயத்தை திருடினது யாரா? இதயத்தை திருடிட்டு திருடணும்னு சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்கு? கண்ணாலே நீ என்னை களவாடி கொண்டாயோ, கண்ணாலே நீ என்னை களவாடி கொண்டாயோ. என்னது, நான் 2 நாள் தான் ஊருக்குள்ள இருந்தேன், அதுக்குள்ள இந்த மாற்றமா? அப்போ 1 மாசம் 2 மாசம் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஏன் இந்த மாற்றம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னு எனக்கே தெரியல. இது தினமும் தினமும் புதிதாய் தொடராது. இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலையே. என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இருந்தாலும் இத சும்மா விடக்கூடாது. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆமா. ஆனா எனக்கு ஒன்ன பிடிக்கலையே பூமாரி. என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசினதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துட்டியா? சாரி பூமாரி, நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிருவேன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி விளையாட்டுத்தனமா இருந்தேனோ அதே மாதிரிதான் நீ சும்மா என்கிட்ட விளையாடுறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையா சொல்றேன், இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி அபிப்பிராயம் உன் மேல எனக்கு எப்பயும் வந்ததில்லை. ஐயோ, என்ன அழுதுட்டா? ஏ பூமாரி, ஏன் அழுகுற? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, என்கிட்ட விளையாடுறீங்க. இல்ல பூமாரி, நான் உண்மையா தான் சொல்றேன். இல்ல, நான் நம்ப மாட்டேன். உங்க கண்ணுல எனக்கு காதல் தெரிஞ்சிச்சு. நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. ஐயோ பூமாரி, உன்கிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. என்ன அழுக வைக்கணும்னு நீங்க என்கிட்ட விளையாடுறீங்க. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். உன் மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. நான் உன்கிட்ட சும்மா தான் விளாண்டேன். அப்புறம் என்ன பொண்டாட்டின்னு? ஐயோ, நான் தான் சொல்றேனே, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான். அப்படிலாம் சொல்லியிருக்கேன். உன்கிட்ட என்னைக்காவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கானா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கானா? சொல்லு பூமாரி, நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா என்ன? இல்ல. நான் எதை வச்சு நான் உன்னை விரும்புறேன்னு நீ சொல்ற? தப்புதான், என் தப்புதான். இது நாள் வரைக்கும் என் மனசுல நான் எந்த ஆம்பளையுமே நினைச்சதில்லை. என் மனசுல நினைச்ச முத ஆம்பளை நீங்க தான் எனக்கு முதலும் முடிவுன்னு நினைச்சிருந்தேன். சாரி பூமாரி. பூமாரி, அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கப்புறமாவது இது மாதிரி எந்த பொண்ணுகிட்டையும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. சும்மா விளையாட்டுத்தனமா வேணா இருந்திருக்கலாம். ஆனா நான் உண்மையாத்தான் விரும்பினேன். ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த ஆம்பளைக்கும் இடமே இல்லை. பூமாரி என்ன இந்த அளவுக்கு விரும்பி இருக்காளா? சாரி பூமாரி, உங்ககிட்ட நான் சும்மா தான் சொன்னேன். இதுக்கப்புறம் உன்னை அழுக வைக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. என் மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் பூமாரி. உண்மையிலதான் தப்பு. அவரு என்கிட்ட சும்மா தான் விளையாண்டுருக்காரு. ஆனா நான் தான் சீரியஸா எடுத்துக்கிட்டு என் மனசுல கண்டதை வளர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் மனசுல யாருக்கும் இடமே இல்லை. ஏன் அழுதுட்டு இருக்க? எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? இங்க பாரு பொண்டாட்டி,
பாருங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. ஆஹா. இதுக்கப்புறமும் என்கிட்ட விளையாடாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாரு பொண்டாட்டி, போதும் போதும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரெடி தான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, ரெடியா? என்ன பிடிக்கலன்னு யார் சொன்ன உன்னை பிடிக்கலன்னு? அதெல்லாம் சும்மா உன்னை வெறுப்பேத்தணுன்றதுக்காகத்தான். நீ என்ன சொன்ன? உன்னோட முதலும் நான் தான், முடிவும் நான் தானே சொன்னேல. இப்ப நான் சொல்றேன், என் மனசுலயும் இது நாள் வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் நினைச்சதில்ல. நான் பார்த்து ஆசைப்பட்ட பொண்ணும் நீ தான், கடைசி பொண்ணும் நீ தான். ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.